கண்ணியத்திற்குரிய பெருமகனார் காயிதே மில்லத் அவர்களுடைய பிறந்த தினம். தன்னுடைய மதச்சார்பற்ற தன்மையாலும் அப்பழுக்கற்ற நேர்மையாலும் இந்திய மக்கள் அனைவரின் மனதிலும் இடம்பெற்ற ஒரு உயர்ந்த தலைவராக வாழ்ந்தவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் பெருமகனார் அவர்கள். அவர் வழிவந்த முஸ்லீம் லீக் அதனுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் இன்றைக்கு முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களை அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள். கவர்னர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது, நாட்டில் நிலையான அரசு வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி முதலில் அவர்களுக்கு ஆதரவை அளித்தார்கள். பின்பு அமைச்சரவையிலும் இடம்பெற்றார்கள். அதை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் அவர் பேசுகின்ற பேச்சு ஏதோ விஜயனுடைய ரசிகர் மன்ற தலைவர் போல் இருப்பது உண்மையிலேயே இஸ்லாமியர்களை மிகவும் சங்கடத்துக்குள்ளாக்குகிறது. இவரும் ஒரு மதிக்கத்தக்க தலைவராக, தமிழகத்தில் மதிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர். ஆனால் தன்னுடைய மாண்புகளை எல்லாம் மறந்து இன்றைக்கு விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சர் இருக்கின்ற அந்த அறைக்கு சென்றவர் நூற்றாண்டு கனவு நிறைவேறியது என்று சொல்கிறார். நூற்றாண்டு கனவு என்று எதை சொல்கிறார்னு தெரியல. நூற்றாண்டுகளா இஸ்லாமியர்கள் இங்க அதிகாரம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கிறது தெரியல. அப்படியே பார்த்தாலும் காமராஜரினுடைய அமைச்சரவையில் மஜீத் அவர்கள் அமைச்சராக இருந்தார். பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில் மரியாதைக்குரிய சாதிக் பாட்ஷா அவர்கள் அமைச்சராக இருந்தார். தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையிலும் அவர் இருந்தார். பிறகு அண்ணன் ரகுமான் கான் துவங்கி, அண்ணன் உபயத்துல்லா துவங்கி, மைதீன் கான் அவர்கள் துவங்கி இன்றைய கழக தலைவருடைய அமைச்சரவையிலும் கூட ஆவடி நாசர் அண்ணன், மஸ்தான் அண்ணன் போன்ற பல்வேறு இஸ்லாமியர்கள் அமைச்சர்களாக அதிகாரத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதிமுகவிலும் கூட எம்ஜிஆர் அமைச்சரவையில் ராஜா முகமது அமைச்சராக இருந்தார். அந்த அம்மையார் இருந்தபோது நாகூர் மீரான் துவங்கி பலரும் அமைச்சர்களாக இருந்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகாரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆக நூற்றாண்டு கனவு என்று எதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொன்னதாக அர்த்தப்படுத்திக் கொண்டால் கூட நூற்றாண்டுகளாக இங்கே அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். சரி, ஒருவேளை அவர் சார்ந்த முஸ்லீம் லீக் அதிகாரத்தில் இல்லை என்பதை நூற்றாண்டு கனவாக சொல்கிறாரா என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளத்தில் இப்போது கூட அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஒன்றிய அரசிலும் கூட அகமது, முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த அகமது அமைச்சராக இருந்தார். மத்தியிலும் இருந்திருக்கிறார்கள், மாநிலங்களிலும் இருந்திருக்கிறார்கள்.